ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. உங்கள் கோபம் புரியுது. சரிங்களா? அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட. தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக திகழ்ந்து வரும் நடிகர் யோகி பாபு தற்போது ஒரு வருடத்திற்கு 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து வருகிறார். இந்த வருடத்தில் மட்டும் அயலான், சைரன், ரோமியோ, ரத்தம், அரண்மனை 4, ஹரா உள்ளிட்ட பல படங்களில் நடித்து வெளியாக இருக்கிறது. மேலும் லீட் ரோலில் நடித்துள்ள படங்களும் தற்போது உருவாகி வருகிறது. சமீபத்தில் போட், கங்குவா, கோட், அந்தகன், கஜானா உள்ளிட்ட படங்களும் உருவாகி வருகிறது. சமீபத்தில் சிம்புதவன் இயக்கத்தில் போட் படத்தின் பிரஸ் மீட் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சி மாலை 6 மணிக்கு ஆரம்பிப்பதாக கூறி பத்திரிகையாளர்களுக்கு தகவல் கூறப்பட்டுள்ளது. ஆனால் நிகழ்ச்சிக்கு யோகி பாபு வேறொரு ஷூட்டிங்கை முடித்துவிட்டு தாமதமாக வந்திருக்கிறார். இதுகுறித்து நிகழ்ச்சியில் படக்குழுவினர் தெரிவித்த நிலையில் அதன் பின் யோகி பாபு பிரஸ் மீட் கலந்து கொண்டு மேடையில் பேசினார். ஏன் வரவில்லை என்று விளக்கம் கொடுத்த பின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அப்படி யோகி பாபு கேட்டும் பத்திரிகையாளர்கள் விடாமல் கேள்விகளை கேட்டு யோகி பாபுவை கோபப்பட வைத்திருக்கிறார்கள். பின் எனக்கு டைமிங் சொல்லவில்லை, என் சூழ்நிலையை சொல்லிவிட்டேன். எல்லா சிக்னலிலும் நின்று வருகிறேன், காரில் தானே வருகிறேன், அதான் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டேனே, அதன் பின் ஏன் என்று கூறிவிட்டார். நடிகர் சங்க தலைவராக நீங்கள் ஆவீர்கள் என்று தகவல் வருகிறது என்று பத்திரிகையாளர் ஒருவர் கேட்க மைக்கை ஆஃப் பண்ணிட்டு வெளியே வா என்று சொடக்கு போட்டு பேசியிருக்கிறார். நண்பர்கள் இப்ப யோகி பாபு சார் வரல, எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாருன்ற மாதிரி யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். தவிர்க்க முடியாத சூழல் என்றதுனால இது கண்டிப்பாக முதன்மை வேடத்தில் நடித்திருப்பதால் நான் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஊடக நண்பர்களை சந்திப்பேன். என் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊடக நண்பர்கள் தான் முக்கியம். அதுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் என்றென்றும் நான் ஊடக நண்பர்களுடன் நிற்பேன் என்று வந்துட்டு திருப்பி முட்டுக்காடு போறதுக்காக வந்திருக்கார் இப்போது யோகி பாபு. ஜாலி இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்கள் இயக்குனர் சிம்புதேவன் சார். அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இவர் சொன்னார், இவர் பேச ஆரம்பிச்சிடலாமான்னு. முந்தா நாள் நான் என்ன பண்ணேன், குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து 10 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரொமோஷன் அந்த காலேஜில் ப்ரொமோஷன் பண்ணது. நான்